பயிற்சி 8.4ல் 9வது சம். ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய்கள் பொருந்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8. மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்றை ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்றை பின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஆனது மின்சார ஒப்பந்தம் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. மின்சார ஒப்பந்தம் கிடைக்கும் நிகழ்தகவு வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி ஆஃப் ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 3/5. ஏங்கிறது மின்சார ஒப்பந்தம்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த மின்சார ஒப்பந்தத்துக்கான நிகழ்தகவு வந்து கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நிகழ்தகவு வந்து 3/5. அடுத்து ரெண்டாவது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். பி ஆனது குழாய்கள் பொருந்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது குழாய்கள் பொருந்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு தான் 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிடைக்கும் நிகழ்ச்சியை பின்னு எடுத்தோம்னா கிடைக்காத நிகழ்ச்சியை நம்ம என்ன எடுப்போம், பி டேஸ், அதாவது பி பார்னு எடுப்போம். என்னது பி பார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/8. இந்த குழாய்கள் பொருந்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சி பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 5/8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்வு, அதாவது இது அல்லது அது, இது அல்லது இது, மின்சார ஒப்பந்தம் அல்லது குழாய்கள் பொருந்ததற்கான ஒப்பந்தம், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம், இது அல்லது அது, ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் இருப்பதற்கான நிகழ்தகவு. அல்லது அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும், பி ஆஃப் ஏ யூனியன் பி. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நிகழ்தகவு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்காங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்காங்க. பி ஆஃப் ஏ தெரியும், பி டேஸ் ஏ யூனியன் பி தெரியும். இந்த பி டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம். பி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிக்கனா ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் டி, பி டேஸ் ஈக்குவல் என்னன்னு தெரியும், 1. அதாவது ஒரு நிகழ்ச்சியையும் அதோட நிரப்பு நிகழ்ச்சியையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, 1. பி ஆஃப் பி வந்து நம்மளுக்கு தெரியாது. பி ஆஃப் பி டேஸ் வந்து என்னது, 5/8 ஈக்குவல் டு 1. இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 5/8 அந்த சைட் போகும்போது என்னதாகும், -5/8. ஒரு 8, 8 மைனஸ் 5/8, 8லேருந்து 5 கழிச்சோம்னா 3/8. இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5/7. பி ஆஃப் ஏ 3/5, பி ஆஃப் பி 3/8 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது 3/5, இது 3/8. குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா என்ன வரும், 8 3 24 பை I8 40. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், I3 15, I8 40 ப்ளஸ் 5/7 இந்த சைடு வரும்போது -5/7. இப்போ இந்த 7 40 ஆக்க முடியுமா, முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 24 பகுதி 2 எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. இப்போ 40, 24 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 39 பை 40 மைனஸ் 5/7. இப்போ 7 இங்கே பெருக்கும், 40 இங்கே பெருக்கும், 7 28, அப்போ 280. 39ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 273, 5 20, 200. 273லேருந்து 200 கழிச்சா என்ன வரும், 73/280. அப்போ 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து என்னது, 73/280.